வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில செம்மையான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம விஜய் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களோட ரூம்ல ஒரு ஃபோன் வச்சிருக்காங்க. அந்த ஃபோனை பத்தி விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். ஃபோன் விஜய் வச்சிருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா விஜய்க்கு அந்த அளவுக்கு விவரம் கிடையாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த ரவுடியை பாக்குறதுக்காக வெளியில போறாங்க. இதை நம்ம மாறன் கவனிச்சிடுறாரு. யார இவ பார்க்க போறா அப்படின்ட்டு பாக்குறாரு. அப்ப மாறன் வீட்டுக்கு வந்ததோட விஜய் வீட்டுல இல்லாத விஷயத்த பத்தி மாறனுக்கு தெரிய வருது. விஜயோட ரூம்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு மாறன் நேரா விஜயோட ரூம்க்கு வராரு. எங்க பார்த்தாலும் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடுறாரு. அப்பதான் விஜயோட கபோர்ட்ல இருந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் சத்தம் கேக்குது. மாறனுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, பீரோட்ல இருந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் சத்தம் கேக்குது, இது போன் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு மாறன் அந்த கபோர்டை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பேக் இருக்கு. பேகை பார்த்துட்டு மாறன் நினைக்கிறாரு இதுக்குள்ள இருந்துதான் வைப்ரேஷன் சத்தம் கேக்குது அப்படின்ட்டு அந்த பேக் எடுத்து ஓபன் பண்றாரு. பார்த்தா அதுக்குள்ள ஒரு மொபைல் இருக்கு. அதை பார்த்ததோட மாறனுக்கு செம்ம ஷாக்கு. அதுல அம்மான்னு இருக்கு. இதை பார்த்ததோட மாறன் என்ன பண்றாருன்னா, யாரா இருக்கும் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணதோட அந்த சைட்ல இருந்து விஜயோட அம்மா பேசுறாங்க. எப்படி இருக்க, எங்கடி இருக்க, எவ்வளவு நேரம் தான் உனக்கு போன் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. சோ மாறன் அதிர்ச்சி ஆகி, நம்ம பேசினா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நம்ம வீராட்ட கொடுத்து பேச சொல்லலாம் அப்படின்ட்டு போனை சைலண்ட்ல போட்டுட்டு மாறன் இருந்து வீராவோட ரூம்க்கு வராரு. ரூம் கதவை சாத்துறாரு. வீரா மாறன் கிட்ட, இப்ப எதுக்கு நீ கதவை சாத்துற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மாறன் சொல்றாரு, வீரா இங்க பாரு போன. வீரா கேக்குறாங்க, டேய் இது யாரோட போனுடா? மாறன் சொல்றாரு, இது அந்த விஜயோட போன். விஜயோட ரூம்ல தான் இந்த போனை எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வீரா கேக்குறாங்க, ஏதுடா உனக்கு இந்த போன் அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இந்த போன் விஜயோட ரூம்ல இருந்துச்சு. யாரோ விஜய் என்னடா பண்ற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ விஜய்க்கு தெரிஞ்ச ஆளுதான். விஜய் என்ன சொன்னா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தானே சொன்னா. ரொம்ப வெகுலி, கிராமத்துல வளர்ந்த ஆளு, இந்த போனை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சால. இங்க பாரு, அது எல்லாமே நாடகம் அப்படின்னு எனக்கு தோணுது. அவ கண்டிப்பா ஏதோ ஒரு ரொம்ப பெரிய திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, தனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னவ கையில எப்படி இந்த ஃபோன் வந்துச்சு? இங்க பாரு வீரா, அந்த விஜய் ஏதோ ரொம்ப பெரிய சூழ்ச்சியோட வந்திருக்கா அப்படின்னு. அப்ப வீரா அந்த போனை வாங்குறாங்க. வாங்கினதோட மாறன் கிட்ட, மாறா இதுல பாஸ்வேர்டு இருக்கு. மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, ஆனா இப்ப ஃபோன் வந்துச்சு, மறுபடியும் கண்டிப்பா ஃபோன் வரும் பாரு. அப்ப பார்த்தா மறுபடியும் ஃபோன் வருது. மாறன் சொல்றாரு, வீரா ஃபோன் வருது, கண்டிப்பா விஜயை எதிர்பார்த்து தான் யாரோ கால் பண்ணுவாங்க. அப்ப வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசி பாக்குறாங்க. நேரா ஃபோன் அட்டன் பண்ணி விஜய் குரல்லையே பேசுறாங்க. விஜய் குரல்ல பேசுறத கேட்டுட்டு மாறன் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா வீரா இந்த அளவுக்கு சூப்பரா பேசுறாங்களே அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, சொல்லுங்கம்மா. அப்ப இன்னொரு பக்கம் விஜயோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், உனக்கு எத்தனை நாள் ஃபோன் அடிக்கிறது, நீ எங்க தான் இருக்க? அப்ப வீரா சொல்றாங்க, அம்மா நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாரு விஜய், நான் இப்ப உடனே பார்க்கணும், நீ எங்க இருக்க? அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா நான் அந்த பக்கத்துல உள்ள பார்க்குக்கு வரேன், உங்களை பாக்குறேன். இது கேட்டதோட அந்த அம்மாவும் சரி ஓகே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மாறன் கேக்குறாரு, என்னாச்சு வீரா, யாரு என்ன சொன்னது? அப்ப வீரா சொல்றாங்க, அந்த விஜயோட அம்மான்னு சொல்லிட்டு யாரோ பேசுறாங்க. விஜய்க்கு தான் அம்மா இல்லையே, வேற யாரா இருக்கும்? மாறன் சொல்றாரு, அதானே. அப்ப என்ன காரணத்துக்காக அவ இங்க வந்திருக்கா? அப்ப வீரா சொல்றாங்க, அதான் மாறன் எனக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் அந்த விஜயோட அம்மான்னு சொல்றாங்கல்ல, அவங்கள போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்போம். விஜயை பத்தி நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. இது கேட்டதோட மாறணும், சரி வா வீரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் சொல்றாரு, இந்த போனை கொண்டு போய் நான் வீராவோட ரூம்ல வச்சிடுறேன், ஏன்னா அவ சந்தேகப்பட்டா என்ன பண்ற, பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நேரா கொண்டு போய் விஜயோட ரூம்ல இந்த போனை வச்சிடுறாங்க. போனை வச்சுட்டு மாறன் வெளியில நேரா வீரா கிட்ட வா போவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்குக்கு போறாங்க.
அங்க வந்துட்டு ஒரு லேடி நிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு மேல வந்து குர்தா போட்டிருக்காங்க. நம்ம வீரா போயிட்டு மாறனும் போய் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து நிக்கிறத பார்த்துட்டு வீரா சொல்றாங்க, கண்டிப்பா இவங்களா தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட போயிட்டு யாரும்மா நீங்க அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, நான் விஜிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஜி என் வீட்ல தான் இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, விஜி ஏம்மா உங்க வீட்ல இருக்கா அப்படின்னு. வீரா சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்காக விஜயை எங்க வீட்டுக்குள்ள அனுப்பி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் அங்க இருக்கா அப்படிங்கிறதே நீங்க சொல்லிதாங்க எனக்கு தெரியும். இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, உடனே அந்த விஜிக்கு ஃபோன் அடி, அப்பதான் அவ இங்க வருவா. உடனேயே நம்ம வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த விஜயோட அம்மா கிட்டேருந்து ஃபோனை வாங்கி ஃபோனை கொடுங்க அப்படின்ட்டு நேரா ஃபோன் பண்றாங்க விஜிக்கு. விஜி ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது, அம்மா ஃபோன் பண்றாங்க அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரவங்க பார்க்கில் மயங்கி கிடக்குறாங்க. அவங்க யாருன்னு தெரியல, அதான் ஃபோனை பார்த்தோம், உங்க நம்பர் இருந்துச்சு, அதான் உடனே அடித்தோம். சீக்கிரம் வரீங்களா? இது கேட்டதோட விஜயும் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம வள்ளி அங்கேருந்து வந்துட்டு விஜிக்கிட்டே, விஜி எங்கே போகிற? அப்போ விஜய் சொல்கிறாங்க, இல்லை சித்தி, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட வள்ளியும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் நேராக அந்த பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே நம்ம வீராவும் மாறனும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததோட விஜய் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ விஜய் நினைக்கிறாங்க, இவங்க ஏதோ உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வீரா இப்படி பண்ணுறா, இவகிட்ட சிக்கக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த விஜய் வந்துட்டு நேராக வீரா கிட்ட போயிட்டு, என்ன வீரா, உன் சிஐடி வேலையை என்கிட்ட காமிக்கிறியா? அப்போ வீரா சொல்கிறாங்க, ஏ விஜய், நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட விஜய் அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அவங்க அம்மா நேரா விஜய பார்த்து, விஜய் என்ன நடக்குது விஜய், இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக இப்படி பேசுறாங்க விஜய் அப்படின்னு கேட்க, விஜய் சொல்றாங்க, அம்மா நீங்க இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னம்மா விஜய் இப்படி சொல்ற, இங்க பாரு, உனக்கு இன்னமும் ஆபத்து அப்படின்னு எனக்கு தோணுது, நீ வாமா, நீ என்னம்மா தாலி எல்லாம் போட்டிருக்க, உனக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, ஏமா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியாதா? அவங்க சொல்றாங்க, ஆமா, இவளுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது. விஜி என்ன நடக்குது விஜி, எப்ப விஜி உனக்கு கல்யாணம் ஆனிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட வீரா நேரா அந்த அம்மாவை பார்த்து, இங்க பாருங்க, இந்த விஜய் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. விஜய் சொல்றாங்க, அம்மா சொல்லாதீங்க. அப்ப மாறன் சொல்றாரு, விஜய் நீ யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு, இப்பவே போயிட்டு என் அத்தை கிட்ட சொன்ன, உன்னை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இது கேட்டதோட விஜய் ஷாக் ஆகி அமைதியா இருக்காங்க. அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, விஜய நான் தத்தெடுத்து வளர்த்தேன், அவ வந்து இங்கதான் இருந்தா சென்னையில, கொஞ்ச நாளா அவ வீட்டுக்கே வரல, அதான் என்னாச்சுன்னு தெரியாம நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என் போனை இவ எடுக்கவே இல்லை, இன்னைக்குதான் என்னோட போனையே எடுத்தா அட்டன் பண்றதுக்கு. ஆனா நீங்க தான் பேசுனீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது. விஜய் எதுக்காக விஜய் இத்தனை நாளும் என்கிட்ட பேசாம இருந்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது. அதுக்கு வீரா சொல்றாங்க, ஏன் விஜய், உன்னை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றியா? அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு வீரா, எனக்கு ஆரம்பத்திலேயே உன் மேல செம்ம கோவம், எதா இருந்தாலும் சிஐடி மாதிரி டக்கு டக்குன்னு உண்மையை கண்டுபிடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிற, இதெல்லாம் கண்டுபிடிச்சி எனக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியுமா? அப்ப வீரா சொல்றாங்க, அதுக்காக ஒருத்தவங்களோட லைஃபே காலி பண்ணிட்டே, அத பத்தி யோசனை பண்ணி பாத்தியா விஜய்? அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, கண்டவங்களோட லைஃப பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் அம்மாவும் என் அப்பாவும் இறந்ததுக்கு இந்த ராமச்சந்திரனோட குடும்பம் தான் காரணம். அதனால கண்டிப்பா அந்த ராமச்சந்திரனோட குடும்பத்தை பழி வாங்கிட்டு தான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க வீரா. வீரா நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, கண்டிப்பா உன் அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு ராமச்சந்திரன் மாமா முழுசா காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கு விஜய், நீ தேவையில்லாம இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வர. இந்த விஷயத்த பத்தி மட்டும் வள்ளி அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன் விஜய் இப்படி பண்ற? அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா தாயே,
நீ எனக்காக பறிஞ்சு பேசுனது போதும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், நான் கண்டிப்பா அந்த குடும்பத்தை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜி, நீ எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்படிங்கறத பத்தி இத்தனை நாளும் தெரியாம நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். ஆனா இப்ப நீ எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, எதுக்காக இப்படி பிரச்சனைகளை எல்லாம் உண்டாக்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கறத பத்தி நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னால இந்த குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் வராது. நான் கண்டிப்பா எந்தவித ஆபத்தும் வர விட மாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்ல, விஜய் நேரா வீராவை பார்த்து, இங்க பாரு, ஆல்மோஸ்ட் என்னால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதோட அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 10 செகண்ட் ஆகாது. உன்னை பத்தின உண்மைகளை நிரூபிச்சுட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்கம்மா போவோம், இந்த காமெடி பீஸ் கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து, என்ன வீரா, இப்படி பப்ளிக்காவே எங்க அப்பாவை பழி வாங்க தான் வந்திருக்கேன், குடும்பத்தை பழி வாங்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப வீரா சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அவ கையில இருக்கிற வள்ளியத்தை தான், வள்ளியம்மா தான். வள்ளியம்மாவை இப்ப அவ பிடியில வச்சிருக்கால, என்ன சொன்னாலுமே கண்டிப்பா வள்ளியம்மா நம்ப மாட்டாங்க. அவங்க விஜய வந்துட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த இன்னசென்ட்டை தான் இந்த விஜய் பயன்படுத்தி நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கு பண்றா. ஆனா மாறா, கூடிய சீக்கிரம் அவ எதுக்காக இங்க வந்திருக்கா, அவளோட நோக்கம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, கண்டிப்பா வீரா, நீ சொல்லிட்டியல்ல அவளை பத்தின உண்மைகளை கூடிய சீக்கிரம் நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதோட வீராவும் சரி மாறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாறனும் வீராவும் சேர்ந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க விஜய் வந்துட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு அவங்களோட போன் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா கடைசியா வந்துட்டு அவங்க அம்மாவோட போன் அட்டன் ஆகியிருக்கிறது இருக்கு. இத பார்த்துட்டு விஜய் நினைக்கிறாங்க, சோ இந்த மாறன் தான் என் ரூமுக்குள்ள புகுந்து என் போனை எடுத்து, ஓ, ஸ்பை வேலை பார்த்திருக்கானா, இருக்கட்டும், எத்தனை நாள் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத நானும் பாத்துறேன், இந்த விஜய ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா விஜய் எந்த அளவுக்கு கோபத்தோட உக்கரத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எப்படிப்பட்டவ அப்படிங்கறத அவங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு அந்த விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீராவும் மாறனும் வீட்டுக்கு வந்ததோட ரூமுக்கு போறாங்க. மாறன் நேரா வீராவை பார்த்து, இங்க பாரு வீரா, அந்த விஜய் கண்டிப்பா ரொம்ப பெரிய நோக்கத்தோட வந்திருக்கா. அதுல முதல் பலியாடா மாறினது கார்த்தி தான். பாவம் கார்த்தி காதலிச்ச பொண்ணோட வாழ முடியாம இப்படி இருக்கான் பாரு. இந்த விஜய் திட்டம் போட்டுதான் கார்த்தி மேல இப்படிப்பட்ட ஒரு பழிய போட்டிருக்கா. கார்த்தி நிரபராதி அப்படிங்கிறத நம்ம எப்படி நிரூபிக்கிறது வீரா? அப்ப வீரா சொல்றாங்க, விஜய பத்தி நம்ம நிரூபிச்சுட்டாலே கார்த்தி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத பத்தி கூடிய சீக்கிரம் நிரூபிச்சிடலாம் மாறா. ஃபர்ஸ்ட் அந்த விஜய் இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத வள்ளிய அம்மா கிட்டையும் ராமச்சந்திரன் மாமா கிட்டையும் கூடிய சீக்கிரம் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னதோட மாறணும் சரி வீரா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு ரவுடிக்கு கட்டுக்கட்டா பணத்தை தூக்கி கொடுத்தா. மாறன் சொல்றாரு, என்ன வீரா சொல்ற, கட்டுக்கட்டா பணமா? வீரா, 2 நாளைக்கு முன்னாடி இந்த விஜய தான் பார்த்தேன். விஜய் தான் ஏதோ ஒரு ரவுடிக்கு கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. இது கேட்டதோட வீரா ஷாக் ஆகி, என்ன மாறா சொல்ற? மாறன் சொல்றாரு, ஆமா. அப்ப வீரா சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பென்ட்ரைவ்ல ஒரு வீடியோ இருக்குல்ல, அதை எடுத்து மாறன்ட்ட காமிக்கிறாங்க, இங்க பாரு அப்படின்னு. மாறன் அந்த வீடியோவை பார்த்துட்டு, வீரா, இந்த ரவுடியை தான் நான் பார்த்தேன். இது கேட்டதோட வீரா ஷாக் ஆகுறாங்க. இந்த ரவுடியை தான் நீ பாத்தியா? உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? மாறன் சொல்றாரு, வீரா, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், இவனை தான் பார்த்தேன். இவன் தான் 2 நாளைக்கு முன்னாடி விஜய சந்திச்சான். விஜய் கட்டுக்கட்டா பணம் கொடுத்தா. அப்ப வீரா சொல்றாங்க, கண்டிப்பா அண்ணனோட சாவுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, என்ன வீரா, புது ட்ராக்க கொண்டுட்டு வந்துற, அண்ணனோட சாவுக்கும் இவளுக்கும் தொடர்பு இருக்கா? என்ன வீரா சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, இது மாதிரி இந்த காரை நீ நல்லா பாரு. அன்னைக்கு விபத்து நடந்த அன்னைக்கு நைட்டு இந்த காரை தான் நீங்க 2 பேருமே டிரைவ் பண்ணி கொண்டுட்டு போனீங்க. அப்ப இந்த காரு விபத்து ஆனதுக்கு யாரு காரணம் தெரியுமா? இந்த வீடியோல உள்ள ஒரு பொண்ணுதான். இதுல
அந்த பொண்ணோட முதுகுல இந்த மச்சம் இருக்கு இந்த டேட்டூ இருக்கு பாரு, இந்த டேட்டூ விஜயோட கழுத்துல இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதை மட்டும் பார்த்துட்டா இவதான் அண்ணனோட சாவுக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். இது கேட்டதோட மாறணும், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் வீரா, அப்பதான் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம். கார்த்தி ரொம்ப பாவம், பிருந்தாவை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, அதுக்காக நீ செஞ்சது ரைட் அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, என்ன வீரா இப்படி சொல்ற? அந்த விஜய் இந்த மாதிரி திட்டம் போட்டு வீட்டுக்குள்ள வருவா, அவ பாட்டுக்கும் கார்த்தி மேல வந்து தப்பு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணுவா, எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இங்க பாரு வீரா, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. விஜய் எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலேயும் அவ இங்க இருக்கிறது நல்லதே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. அவளுக்கு இதுக்கு மேல நீ சப்போர்ட் பண்ணாத வீரா. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, என்ன மாறா இப்படி சொல்ற? மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத வீரா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, நான் என்ன சொல்றேன்னா இவன் மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத சீக்கிரம் நிரூபிக்கணும்னு சொல்றேன். அதுக்காக நீ பண்ணது சரின்னு சொல்லிட மாட்டேன். இது கேட்டதோட மாறணும், நீ பண்றது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வீரா சொல்றாங்க, சரி அதை விட, இப்போதைக்கு இந்த விஜயோட கழுத்துல இந்த டேட்டூ இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வீரா வெளியில வராங்க. அப்ப விஜய் எங்க இருந்து வந்துட்டு வீராவை பார்த்து, என்ன வீரா, உன்னோட இன்வெஸ்டிகேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? அடுத்ததா இந்த வீட்டுக்கு சரியான பதிலடி கொடுக்க போறேன், அதுல இருந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்து. இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, ஒவ்வொரு நேரமும் இந்த குடும்பத்தை பாதுகாப்பு வளைய மாதிரி தடுத்து பாதுகாத்துக்கிட்டே இருப்பே இல்ல, இந்த வாட்டி நீ எப்படி பாதுகாக்கிற அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ அப்ப பகை இருந்திருக்கும், தயவு செஞ்சு அந்த பகையெல்லாம் மறந்துட்டு இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு. அப்ப விஜய் சொல்றாங்க, எது, எந்த கொலகார குடும்பத்தோடைய? இந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே வாழ மாட்டேன். இங்க பாரு, என் அப்பா அம்மா இறந்ததுக்கு இந்த ராமச்சந்திரன் தான் காரணம். இந்த ராமச்சந்திரன் ஃபேமிலி கூட என்ன சேர்ந்து வாழ சொல்றியா? இந்த குடும்பத்தை பழி வாங்கிட்டு தாண்டி மறுவேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா, விஜயோட அம்மா அப்படிங்கிற ஒரு ஆளை நம்ம வீரா சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து விஜய பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச பிறகு நம்ம வீரா என்ன மாதிரி பிளான் பண்ணி விஜய இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.